வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அதாவது டிவிகே கட்சி சார்பில் கோவையில் பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் எப்படி அந்த எலெக்ஷன் டைமில் ஒர்க் பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி நம்மளோட கட்சி கொள்கையெல்லாம் பரப்பி ஓட்டு எப்படி வாங்கணும், இந்த மாதிரி அவங்களோட ஒர்க் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு கருத்தரங்கம் மாதிரி ஒரு பெரிய இடமா போட்டிருந்தாங்க. டிவிகே தலைவர் விஜய் இதுல போய் கலந்துக்கிறதுக்கு விமானம் மூலம் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் கோவை விமான நிலையத்துல அங்கிருந்து பாத்தீங்கன்னா வேன் மூலமா போய் அந்த கருத்தரங்கத்துக்கு போனாங்க. சரி, என்னடா இதுல கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போய் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல போய் இறங்குறதுக்கு முன்னாடியே அங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஃபுல்லா போயிட்டு எல்லாம் அந்த விமான நிலையத்தையே முற்றுகையிடுறதுக்கு போன மாதிரி ஃபுல்லா போயிட்டு அங்க போய் குஞ்சு போயிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டிஸ்டர்ப். சரி, அதை விடுங்க. பார்க்கிங் அப்படிங்கிற பேர்ல கண்ணா பண்ணான்னு பல இடத்துல ரோட்ல எங்க இடங்க சிக்குதோ அங்கெல்லாம் காரு பைக் எல்லாத்தையும் நிறுத்தி பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு. இதுல நிறுத்தின இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் நோ பார்க்கிங். உடனே இந்த இவங்க டிராபிக் போலீஸ் எல்லாம் அதுக்கு ஃபைனும் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கிறதுல பெரிய காமெடி என்னன்னா, கூட்டம் பயங்கரமா கூட்டிருச்சுங்க. ஏன்னா ஒரு நடிகர் வராரு. அதாவது கூட்டம் யாருக்கு தான் கூடாது, நயன்தாரா வந்தா கூடும், யோகி பாபு வந்தா கூடும், சந்தானம் வந்தா கூடும், ஏன் சன்னி லியோன் வந்தாலும் கூடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டம் ஒரு பிரபலம் யார் வந்தாலுமே கூடுறது தான். அந்த மாதிரி விஜய் கட்சிக்காக போய் பாக்குறத விட ஐயோ விஜய் வந்துட்டாரா, நம்ம படத்துல தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபுல்லா போயிட்டு கூட்டம் இறங்கிட்டாங்க. அது இல்லாம டிவிகே கட்சிக்காரங்களும் எல்லாம் போனாங்க. சரி, இதுல என்னடா கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து வேன் மூலமா போனார் இல்லையா, வேன் மூலமா போகும்போது ரோட்டோரம் அங்கங்க மரம்லாம் இருக்கும்ல, அங்கிருந்து திடீர்னு ஒரு கருப்பா ஒரு 80 கிலோ உருவம் மரத்துல அப்படி தாவுது, பறந்துட்டு போய் வேன் மேலேயே உழுவுது. என்னடா திடீர்னு அது விஜயே ஷாக் ஆயிட்டாரு. என்னடா அது எங்க இருந்து திடீர்னு ஒரு உருவம் திடீர்னு உழுவுது அப்படின்னு பார்த்தா, ஒரு அணில் பாத்தீங்கன்னா மேல மரத்து மேல ஏறி வித்தியாசமா ப்ரமோஷன் பண்றது மரத்தை தாவறானுங்க. ஐயோப்பா சாமி, விஜயே பயந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க சும்மா பேச்சுக்கு தானே அணில்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறோம். நீங்க உடனே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஓ நம்மளாம் அணில் போல, அப்பதான் நம்ம கீழே நின்று எதுவும் பண்ணாலும் நம்ம அணில்னு ப்ரூவ் பண்ண முடியாது, மரத்துல தாவி நாங்க ப்ரூவ் பண்றோம்னு சொல்லிட்டு மரத்துல ஏறி சொங்கிட்டு தாவறானுங்க. தாவி அந்த ஸ்ட்ரெயிட்டா போய் வேன் மேல விழுவல, சைட்ல நல்ல வேலை வேனை புடிச்சிட்டான். சைட்ல இருந்து தாவி விழுந்து வேனை பிடிச்சிட்டான். வேனை பிடிக்கலாம் கீழே நடந்து வந்திருப்பாங்க நிறைய பேர் டிவிகே தொண்டர்கள். அவங்க மேல விழுந்து அவங்க மண்டை உடஞ்சிருக்கும், அவங்களுக்கு எது ஆயிருக்கும். அப்படி மேல மரத்து மேல சுராட்சிமார்கள் குரங்கு தவறும்ல, அந்த மாதிரி மரத்துக்கு மரம். இன்னொருதான் அதுதாங்க உடனே விஜயே ஷாக் ஆயிட்டாரு. உடனே ஷாக் ஆயிட்டு, ஏன்னா அப்படி பண்றீங்க, யாரா நீங்களான்னு கேட்கும் போது, தலைவா நீங்க படம் வைக்கிறதுக்கு எதுக்கு அரசியல் வந்தீங்கன்னு சொல்லி பேசுற மாதிரி தான் அந்த பையன் பேசுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உடனே தயவு செஞ்சு நீ கீழே இறங்கி போய் இருந்தா உனக்கு ஒரு துண்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாரு. அப்புறம் போயிட்டான். இன்னொருத்தன் அதுக்குள்ள இன்னொருத்த மேல ஏறான். இன்னொருத்த மேல ஏறி அவன் ஒரு துண்டு எடுத்து விஜய் கழுத்துலயே போட்டு பிடிக்கிறான். கழுத்தை போட்டு சுருக்கு வச்சு நசுக்கிற மாதிரி கழுத்துல போட்ட உடனே அவர் சாக்காயிட்டாரு. போதும் ஏன்டா போட்டு இவ்வளவு டைட் பண்ற அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்தி அவனே இறக்கணும். இன்னொருத்தன் ஏறான். இப்படி ஒவ்வொருத்தனும் வேன் மேல ஏறத பார்த்துட்டு ஐயோப்பா ஒரே கொடுமையா போச்சு. உடனே சரி இவங்க கட்சி பொதுக்கூட்டம் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்தி கிரௌட காமிச்சு இவங்களால மத்த கட்சிகள்லாம் பயப்படும் அப்படின்னு பார்த்தா, டிவிகே கட்சிக்காரனுக்கு போயிட்டு திரு விஜய் அவர்களையே பயம் காமிச்சிருக்காரு. இதுதான் இருக்கிறதுலயே செம்ம சிரிப்பு. எல்லாரும் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரே ஒர்க் ப்ரெஷரு. அதுல கொஞ்சம் நாம அந்த ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் ஆகிறதுனால கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருந்துச்சு. இவனுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்ணி நம்ம ப்ரெஷர் எல்லாத்தையும் போய்க்கிட்டானுங்க. எனக்கு வேற சிரிப்பு தாங்க முடியல. அதை பார்த்த உடனே அதை நினைச்சு சிரிப்பு வருது. அதாவது மரத்துல இருந்து ஒரு மலை உடங்க அப்படி துபீர்னு தாவணும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்வைன் டைவ் அடிக்கிறானுங்க, பறகுறானுங்க. நாங்க சும்மா பேச்சுக்கு மட்டும் அணில் இல்ல, ரியல்லே நாங்க அணில், வாழ் மட்டும் தான் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற காமிக்கிறதுக்கோசரம் மரத்தை மரத்து ஆகிறானுங்க. இன்னொன்னு என்னன்னா, இது என்னதான் சிரிப்பா வந்தாலுமே அந்த பையன் கீழே உயிர் போயிருந்துச்சுன்னா என் குடும்பம் பாத்தீங்கன்னா என்னையோ பாவம். அது இல்லாம வேற மேலே விழுந்துதான் அவனும் செத்துருப்பான், அவன் குடும்பம் பாவம். இதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. பறக்குறானுங்க மரத்துக்கு மரம். மேல அது வண்டி வந்துட்டு இருக்குதுங்க, உடனே மரத்துல ஏறி கிளையில இருந்து அப்படி வண்டியிலே ரோட்லயும் பறந்துட்டு போய் தாவறாங்க. சாமி, நான் அதெல்லாம் பார்த்து என்னப்ப சாகசம் பண்றவங்கலாம் டிவிகேல இருப்பாங்களாட்டுங்குது. இது சாதாரண அரசியல் கட்சி இல்ல, இது ஒரு தாவல் கட்சி. பேசாம டிவிகே தாவல் வெற்றி கழகம் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்களோட செய்கையிலே அங்குது சரியான தாவுங்க. இவங்கெல்லாம் இந்த சுறாபுரத்துல விஜய் பாத்தீங்கன்னா கடல் அலையில தாவிட்டு வருவாருல சொயின்னு,
அந்த மாதிரி இவங்க வந்து மரத்துல இருந்து இப்படி காத்துல பறந்துட்டு போய் தாவிட்டு போய் வேன்ல விழுகுறாங்க. இதுல என்ன கொடுமா, விஜய் தான் பயந்துகிட்டாரு. எங்க வரவன் எவனா வரவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து நம்மளை விழிச்சுட்டு அவரு உடனே இவன் தாய் விழுந்தோன்னு அவரு மேல அந்த வேன்ல மேல எட்டி பார்த்துட்டு அப்படியே உள்ள 2 அடி உள்ள ஜம்ப் அப்படியே அசாம கீழே இறங்கிட்டாரு. உடனே வந்துட்டு இவங்களை போக வைக்கிறதுக்கு என்ன பண்றது, இவரு தயவு செஞ்சு போயிருக்கடா சாமின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அமுச்சு விடுறதுல போதும் போதும் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு கொடுமைனா, அந்த அந்த மீட்டிங் நடக்கும்ல அந்த இடத்துல திரு புஷி ஆனந்த் அவர்கள் ஒண்ணு டேய் சேர வைங்கடா வைங்கன்னு சொல்றேன், சேர ஏன்டா தூக்கிட்டு இருக்கிறீங்க, 2 சேர் தான் அது மேல போட்டு உட்காருங்கடா, ஏன்டா டேய் சேர வைங்க, சேர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது வேற பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோப்பா, அவர் வேற டென்ஷன் ஆகிட்டு அவர் பிபி எல்லாம் ஏறும் போல பயங்கரமா. வயசான காலத்துல டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்க சார். ஏன் நீங்க டென்ஷன், இவர் வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கும் போது அந்த வீடியோ வந்து அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல அந்த கூட்டத்துல திருப்பினா எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. இங்க புஷியானது உசர கொடுத்து வெறித்தனமா டென்ஷன்ல கத்திட்டு இருக்கிறாரு, அவனுங்கெல்லாம் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. உடனே அப்பதான் நினைச்சேன், ஏய் இவனுக்கு பேசுறதெல்லாம் வந்து நாம தான் காமெடி நினைச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா டிவிக்கு கட்சிக்காரங்களே காமெடியா தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு சிரிப்பு அந்த வீடியோ எல்லாம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.